வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்துசமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், விளக்கெல்லாம் நான் இதில் உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அன்னம் போட்டு 5 முகம் உள்ள விளக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மியும் போட்டு இந்த குபேர விளக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 முகம் இருக்கிற விளக்கு. அதுக்கப்புறம் நார்மல் விளக்கு. இதெல்லாம் நான் வந்து வெள்ளிக்கிழமையில் நான் ஏற்றுறது விசேஷம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு விளக்கு நான் ஏற்றுவேன். ஆனால் இந்த விளக்கும் பூஜை அறையில் உள்ள அந்த வெள்ளி விளக்கும் நான் டெய்லியுமே காலம்பரை சாயந்தரம் நான் வந்து ஏற்றுவேன். இது பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் ஏற்றுவேன். இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணுறச்ச நான் வந்து ஏற்றுறது வழக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது வந்து காமனாக குபேர விளக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஏற்கனவே நான் வந்து நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் குபேர பூஜை, அப்புறம் இந்த குபேர விளக்கு பற்றி நான் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரொம்பவே விசேஷம். இது வந்து வியாழக்கிழமை நீங்கள் ஏற்ற பாருங்கள். வியாழன் வெள்ளி 2 நாளும் நம்ம வந்து ஏற்றலாம். நான் வந்து ஆற்றுக்குள்ளார தான் நான் வந்து ஏற்றுவேன். ஒரு சிலர் வந்து வாசலில் வச்சு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விளக்கு ஏற்றது வந்து அம்பாள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு, அப்போது அந்த மந்த் ஃபுல்லாக நான் வெளியில் ஏற்றுவேன். ஏன்னா ஃப்ளாட் சிஸ்டம் அப்படின்றதுனால உள்ளுக்கு தான் நான் ஏற்றுறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது நமக்கு உள்ளுக்குள்ளே குட் வைப்ரேஷன் வரணும். விளக்கு ஏற்றுறதுனால அம்பாள் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒளி வந்து சரஸ்வதி, அதுக்கப்புறம் இதில் இந்த தீபம் வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் வெப்பம் வந்து பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் விளக்கு ஏற்றுறது அவ்வளோ நல்லது. உங்களுக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னா பசு நெய்யால் பசும்பால் பசு நெய்ன்னு வருது பற்றியெல்லாம், அதில் வச்சு விளக்கு ஏற்றினாவே இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போது வந்து ஒரு சில ஆற்றுல நான் இப்போ நிறைய பேர் பார்க்குறேன். அவள் வந்து 7 முகம் வச்சு ஏற்றுறாங்க. ஸோ ஒரு சில நான் வந்து 5 முகம் வச்சு ஏற்றுறது வழக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திரி எப்படி நிற்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. இந்த மாதிரி தாமரை திரி இருக்குது பார்த்திங்களா, இதுவே லக்ஷ்மி இதுக்கு ரொம்பவே விசேஷம். தாமரை திரி ஏற்றுறது. ஸோ இது நீங்கள் வந்து திரி வந்து இந்த தாமரை திரி ஒரு விளக்குனா இதை வச்சு இப்படி ஏற்றுவா. அப்படி இல்லைன்னா இந்த வாழைத்தண்டு திரின்னு இருக்குது. அந்த வாழைத்தண்டு திரி இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு கடையில் கேட்டேன்னா கொடுப்பாங்க. இதை வந்து 5 இல்லை 7 எடுத்து நூலாக வரும் இல்லையா, இதை எடுத்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஏற்றுனேன்னா நல்லா நின்று எரியும். உங்களுக்கு வந்து அத்தனை உங்களுக்கு கரியும் படியாது. இப்போ பாருங்கள், இந்த சின்ன விளக்கு தான். இதில் வந்து நூல் திரி இந்த திரிலாம் வச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப அப்சர்வ் ஆகிடும், சீக்கிரம் இதுவாகும். ஆனால் இந்த வாழைத்தண்டு திரி போட்டு நீங்கள் ஏற்றணும்னா அது நல்லா நின்று எரியும் உங்களுக்கு. ஸோ விளக்கு வந்து வேண்டிண்டு எத்தனை விளக்கு நம்ம ஏற்றுறோமோ அத்தனையும் நமக்கு விசேஷம்தான். ஏன்னா நான் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தா என்ன பண்ணுறது, விளக்கு எப்படி ஏற்றுறது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆக்சுவலாக எங்கள் ஆற்றுல வழக்கம் என்னன்னு பார்த்தேன்னா, இந்த மாதிரி விளக்கு நார்மலாக வச்சு இது மாதிரி 2 திரி போட்டு ஏற்றுறது வழக்கம். ஒன்று வந்து கிழக்க பார்த்து இருக்கும், ஒன்று வந்து வடக்க பார்த்து இருக்கும். ரெண்டு முகத்தில் ஏற்றுறது வழக்கம். அது இல்லாமல் நான் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக பூஜை பண்ணுறச்ச நான் வந்து இது குபேர பூஜை, இந்த மகாலட்சுமி பூஜை இதெல்லாம் பண்ணுறச்ச இந்த மாதிரி நான் ஏற்றி வச்சு நான் பண்ணுறது வழக்கம். இது எவ்ரி ஃப்ரைடே இந்த அன்னம் போட்டு இந்த விளக்கு நான் வந்து ஏற்றுறது வழக்கம். அது என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த அன்னப்பறவை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து மயில் இதுக்கு சிமிலர் தான். ஆனால் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் ஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சக்கராசை குறிக்குது, அதாவது ஐம்புலன்களையும் குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐம்புலன்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, காது, கண், இந்த நம்மளுடைய உணர்ச்சிகளை நல்லா ஸ்கின்னு இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 5 சென்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நல்ல வைப்ரேஷனை கொண்டு நமக்கு கொடுக்கறது தான் அது.
இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா மற்ற விளக்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா நல்ல கனமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா மற்ற விளக்குனா கொஞ்சம் இங்கே பார்த்தேன்னா இந்த விளக்கில் இங்கேருந்து கூட வழியிறது இது நார்மல். பட் இந்த விளக்கு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வராது. நல்ல கெட்டித்தன்மையும் இருக்கும். அதே சமயத்துலேயும் உங்களுக்கு நல்ல கனமும் இது அதிகம் நல்லதுன்னு கூட சொல்லுவாள். அதனால் நான் இந்த அன்னப்பறவை போட்டு நான் வாங்கினது. அன்னப்பறவைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாலில் இருக்கிற தண்ணியும் பாலையும் பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி அந்த அன்னப்பறவைக்கு மட்டும்தான் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ நார்மலாக நான் அதனால் இதை மாதிரி நான் வாங்கி நான் அதை வந்து ஏற்றி வச்சு இது பண்ணுறேன். ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா புளி இருக்கு இல்லையா, புளியில் கொஞ்சமாக வந்து அரிசி மாவும் கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சுட்டு நான் தேய்ச்சேன்னா அது அழகாகவே நல்லாவே பளபளன்னு வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வாரம் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி விளக்குகள் ஏற்றலாம். இப்போ வந்து 7 முகம் உள்ள விளக்கு ஏற்றுறாங்க விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம்னாலும் நீங்கள் அதை வாங்கி வச்சு ஏற்றலாம். எல்லாமே என்னை பொறுத்தவரையும் மங்களகரம்தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மகாலட்சுமி பூஜையும் நீங்கள் பண்ணலாம். அது வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கனகதாரா நிறைய மகாலட்சுமி பூஜையில் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே தமிழ்லேயும் வந்திருக்கு. அப்படி சான்ஸ்கிரிட்டில் வாசிக்க தெரியாதவன் அந்த தமிழில் இருக்கிறதும் நீங்கள் வாசித்து நீங்கள் பயன் பெறலாம். ஸோ இந்த மாதிரி திரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள் பஞ்சு திரி இந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் இதுதான் நூல் திரி. நூல் திரியெலாம் ரொம்ப எண்ணெய் இழுக்கும். அதே மாதிரி சீக்கிரம் உங்களுக்கு இதுவாகும். அதனால் பஞ்சு திரி கொஞ்சம் நின்று எரியும். இந்த மாதிரி சின்ன விளக்குகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாழைத்தண்டு திரி போட்டு இதுவே ஒன்று வாங்கி இதுலேயே வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்தேன்னா அதை வச்சு நீங்கள் ஏற்றினா உங்களுக்கு நல்லா நின்று எரியும். ஸோ ஒவ்வொரு பூஜை அன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணுறது வழக்கம். அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இது போஸ்ட் பண்ணுறேன். வீடியோவில் கார்த்திகைக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கலெக்ஷன் ஆஃப் விளக்குகளும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.